அன்னைக்கு காலமா 6 மணி என் பொண்டாட்டி அது நியதிதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக வாழ வேண்டிய வயசுல எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போறாங்கல்ல. நான் என்னோட குடும்பத்தையும் என்னுடைய ரசிகர்களையும் சரியா மிஸ் பண்றேன். இந்த பாண்டியம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன். தயவு செய்து இந்த குடி பழக்கத்துக்கு மட்டும் ஆளாயிருங்க. வெரி டேஞ்சரஸ் அம்மா. ஆனா நல்லா தானே என்ன இருந்தீங்க. நாங்க உங்களை மிஸ் பண்றோம், நீங்க எங்களை மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறோம்னா. வாங்க பிடிச்ச ஆக்கள் வந்து கொஞ்சம் பேர் வந்து மோட்சம் பண்ணது திறந்துட்டாங்க. அவங்களால எதுவும் விடைவுறா இருக்கு. கனவுல வந்து இல்ல அப்படி இல்லாமல அப்ப எங்கூட வடிவேல் பாலாஜி இருக்கிறாப்புல, விவேக் சார் இருக்கிறாப்புல, மனோபாலா இருக்கிறாப்புல. டோன்ட் வரி. நீங்க எந்த விஷயத்த பார்த்து பிரியா அக்காவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக அவங்க அந்த இடத்துல துன்பத்தையும் மறந்து உங்களை வழி அனுப்பி வைக்கணும்னு சொல்லி நடனம் ஆடி இருப்பாங்க. அதை இங்க இருக்க நிறைய பேர் விமர்சிக்கிறாங்கன்னா நீங்க அதை எப்படி எடுத்துக்கொள்றீங்க? என்ன சிம்ரன் ஒரு யோசனையா கூட ஒடியல. அப்பெல்லாம் எப்படி இருந்தது வாழ்க்கை, அதுதான் நினைக்கிறேன். நினைச்சோனே போகலாம், நினைச்சோனே இருக்கலாம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப என்னன்னு சொன்னா ஆளாளுக்கு போனை தூக்கி வச்சுட்டு மூளையில உட்கார்ந்து இருக்கிறோம். நினைச்ச விஷயங்கள் செய்ய முடியல, பார்க்க முடியல ஆக்களை. அப்பெல்லாம் யாரையாவது பார்க்கணும்ன்றாலே நாங்க வெளியில ஓடி வந்துருவோம், கிரவுண்ட்ல வந்து நிற்போம். இல்லைன்னு சொன்னா எங்கேயாவது மீட் பண்ணுவோம். இப்போ உடனே போனை தூக்கிட்டு மச்சான் எங்கடா இருக்க, ஒரு மெசேஜோட முடிஞ்சிருது. நம்ம அவங்களுக்கு இருக்கிற அன்பு, அவங்களுக்கு இடையிலான தொடர்பு வந்து நமக்கு போனோடய முடியுது. ஒரு விதத்துல இதெல்லாம் நல்லதா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல வந்து பள்ளிக்கூடம் டியூஷன் முடிஞ்சு கிரவுண்டு தான். இப்ப அம்மா அப்பா பிள்ளைல வெளியில விடுறாங்க இல்லையா, டஸ்ட் பட்டுருமா, அலர்ஜி வந்துருமா, வீட்டுக்கு எழுதி விடுறாங்க பாருன்னு சொல்லி என்ன செய்யறது. அந்த காலம் திருப்பி வராது. அதெல்லாம் கூட பரவாயில்ல. நல்ல நல்ல மனுஷங்களை வந்து இப்ப நாங்க உடனே இழக்கிறோம். ஒரு இந்த மாசம் ஒருத்தர் சாகுறாருன்னா 10-15 நாள்ல அடுத்து இன்னொருத்தர் வந்து நம்மளை விட்டு போறாரு. இதெல்லாம் என்ன, இந்த நவீனமா உலகம் வளர வளர அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பாதிப்புகள் தான் வந்து மனுஷங்களை வந்து கொண்டுட்டு போகுது. நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்ப நான்லாம் இந்த சினிமால இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு சில பேர் காரணமா இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இங்க வந்தேன். நான் அவங்கெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க நம்மளை விட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஸ்ரீலங்காக்கு வராங்க, எல்லாரும் வராங்க தான். விவேக் சார் எல்லாம் இவ்வளவு பெரிய லெஜெண்ட், எல்லாருக்கும் என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கு. அவர் வந்து அந்த காலத்துல இருந்த ஒரு விஷயங்களை திருப்பி கொண்டு வரணும்ன்றதுக்காண்டி எவ்வளவு மரங்கள் நட்டிருப்பார். அப்துல் கலாம் சொன்ன விஷயத்த வந்து அவர் கடைபிடிச்சு எவ்வளவு மரங்களை நட்டு இது செஞ்சிட்டு இருந்தேன். அவரை பார்க்கணும்னு நினைச்சேன்னு பார்க்க முடியல. சரி என்ன சொல்லிட்டு ரோபோ சங்கர் சார், அவரை பார்த்துதான் நிறைய பேர் மிமிக்ரி செய்யணும்ன்றே ஆசைப்பட்டாங்க. ஆனா அவர் இப்ப சாகுற வயசு அவருக்கு 47 வயசு தான். என் அப்பாவோட அவருக்கு சின்ன வயசு. அவர் வந்து இருந்துட்டு ஸோ அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ ரீசெண்டா கூட அவர் ஜாழ்ப்பாணம் வந்திருந்தவே, அந்த வாய்ப்பு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால என்னால் அவரை பார்க்க முடியாம போயிட்டு தானே. அதை நினைக்கதான் கவலையா இருக்கு. எவ்வளவு பேர் சந்தோஷப்படுத்தினாங்க, கடைசியில அவங்களோட குடும்பம் வந்து கண்ணீர்ல யாருமே இல்லாது ஆதரவற்றவங்க மாதிரி இருக்கிறாங்க. அவருக்கெல்லாம் கதைக்கணும்ன்றதே இவ்வளவு ஆசை. இப்பெல்லாம் தனியா உட்கார்ந்துருந்தா என்ன தெரியுமா மண்டைக்குள்ள ஓடுது, இவ்வளவு பேர் போயிட்டாங்க, அடுத்த யாரு போறாங்கன்னு சொல்லி யோசிக்க தோணுது மனசு. நம்மளை விட்டு இந்த திரையுலகத்துல இருந்து யாரெல்லாம் போயிட்டாங்க, இனி யார் போவாங்க. அது நியதிதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக வாழ வேண்டிய வயசுல எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போறாங்கல்ல. அவங்க எல்லாம் பார்க்கணும்ன்றது எவ்வளவு பேரோட கனவா இருக்கும். அதுவும் இங்க நான் வந்து இலங்கையில இருக்கிற எங்களுக்கு ஒருத்தங்களை பாக்குறன்றதே பெரிய விஷயம். சாதாரணமா தூரத்துல இருந்து பாக்குறன்றதே பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு கை வரைக்கும் வந்துமே அதை என்னால எடுத்துக்கொள்ள முடியலன்றதுதான் வந்து இன்னும் கவலையா இருக்கு. சரி, இப்ப என்ன நீ இப்ப எல்லாம் பாக்கணும் எல்லாரும்? இல்ல சாதாரணமா கேக்குற, நீ பாக்கல மாட்டே, இல்லாத ஒருத்தர் எப்படி பாக்கல? நீ பாக்கணும்னு ஆசைப்படுறிய? பாக்க கூட வேணாம் எனக்கு, ஜஸ்ட் அவங்களோட குரலை வச்சு என்னால கேட்கணும், அதே போதும். சரி, நான் உன்னை கூட்டிட்டு போனோட விசர் மண்டகலண்ட கேஸ் மாதிரி வச்சிட்டு டெக்னாலஜிக்கு எவ்வளவு எல்லாம் செய்யறாங்க. ஏதாவது அடிச்சிருப்பாங்க. உன்னை கதைக்க வைக்கிறேன் நான். உன்னை நீ விரும்பி நான் அங்களோட கதைக்கலாம்.
ஏற்கனவே ஏலாதம குந்திட்டு இருக்கிறேன். நான் சொல்றத நம்பு, சீரியஸா சொல்றத நம்பு. நடக்கிற ஒரு விஷயத்த சொன்னா நீ நாளைக்கு நம்ம வந்து பாரு, நீ நாளைக்கு என்னோட வந்து பாரு, சாமியார் ஒரு ஆள் இருக்கு. சாமியார்ட்ட போனா மட்டும் இப்ப அவங்க இதெல்லாம் நடந்துருமா? நீ நிக்கிற மாதிரி இல்ல, அந்த அவ்வளவு சக்தியான ஒரு ஆள். நீ நாளைக்கு என்னோட வந்து பாரு, நான் காட்டுறேன் நாளை. இதெல்லாம் கதைக்கலாம். இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் சரி, நீ நம்ப, என்ன நம்ப வேண்டாம். நீ நாளைக்கு என்னோட வா, நீ நாளைக்கு என்னோட வா வந்து நீ நிக்கிறாங்களோ நான் உன்ன கதைக்க வைக்கிறேன். சரியா? நாளைக்கு நீ 9 மணிக்கு ரெடி ஆகு. இவர்தான் இதை நான் செய்ய போறேன். இதுக்கு நான் வீட்டை வந்திருப்பேன். சிம்ரனா அவமா அசிங்கப்படுத்த கும்பு. வணக்கம். வணக்கம் சிம்ரன். வணக்கம். என்ன விஷயத்துக்காக வந்திருக்கிறீங்க? என்னங்க சொல்றேன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களோட வீட்டுல எதுவும் பிரச்சனையா? வீட்டுல குடும்பங்களுக்குள்ள எதுவும் இல்ல. அதான் அப்போ வாக்கு பிடிச்ச ஆக்கள் வந்து கொஞ்சம் பேர் வந்து மோட்சம் அடைஞ்சு பிறந்துட்டாங்க. அவங்களால எதுவும் இடையூறா இருக்கா? கனவுல வந்து இல்ல அப்படி இல்லாமல அவைய வந்து சரியா மிஸ் பண்றா. பார்க்கணும், கதைக்கணும் அப்படி ஆசைப்படுறாங்க. அவங்களோட சொந்தக்காரங்களா? இல்ல இல்ல, இவங்க பிடிச்ச ஆக்கள். பிடிச்ச ஆக்களோட கதைக்கணும், கேள்விகள் அப்படி கேள்விகள் கேட்கணும், அப்படி அவையோட கதைக்கணும். யாரோட அப்படி கதைக்க போறாங்க? சொல்லுங்க, யாரோட கதைக்க போறாங்க? சிம்ரன் நீ அச்சண்டா சொல்லு, யாருன்னு சொல்லு. நீ சொல்லு முதல்ல யாரோட கதைக்க போறான்னு சொல்லி நான் சொல்றேன். ரோபோஸ்ங்கிறாங்க. அவங்களோட சொந்தக்காரர் அப்படியா? இல்ல இல்ல, அவரை வாக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் தானே அவரை. வந்ததுல பிடிக்கும் அவரோட கதைக்கணும், சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை. அன்னைக்கு காலம 6 மணி என் பொண்டாட்டி தலை நிறைய பூ வச்சு என்ன உசுப்பினா செல்லா. சிம்ரான், சிம்ராசு அண்ணா எப்படி இருக்கிறீங்கம்மா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க தான் எல்லாரையும் இது பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா. டோன்ட் வரிம்மா, எங்கூட வடிவேல் பாலாஜி இருக்கிறாப்புல, விவேக் சார் இருக்கிறாப்புல, மனோபாலா இருக்கிறாப்புல. டோன்ட் வரி, ஐ ஆம் ஆல்வேஸ் பி ஹாப்பிம்மா. ஃபீல் பண்ணாத, நான் எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். போன மாதம் கூட ஜாழ்ப்பாணம் வந்திருப்பம்மா. நீங்கள் செல்லக்குட்டி எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது கதைக்கணுமுன்னா எந்த கேள்விகளையும் கேட்டுடலாம். டோன்ட் வரி, பி ஹாப்பிம்மா. ஆனா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களையே நம்பி இருந்த உங்களோட குடும்பத்தை நீங்க இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு போயிட்டீங்களே. செல்லக்குட்டி, செல்லா, நான் வந்து என்னுடைய ரசிகர்கள்ட்டையும் என்னுடைய உறவுகள்கிட்டையும் நம்பி விட்டுட்டு போயிருக்கிறோம்மா. நீங்கள்லாம் பாப்பிக்கணும், எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் செல்லா, தயவு செய்து இந்த குடி பழக்கத்துக்கு மட்டும் ஆளாயிருங்க. வெரி டேஞ்சரஸ்மா. சொல்லலாம், என்னடா குடிச்சு போட்டு இப்படி சொல்கிறேன்ட்டு பட்டு படியாத்தான் சொல்கிறேன். தயவு செய்து உங்களோட குடும்பத்தை, நான் என்னோட குடும்பத்தையும் என்னுடைய ரசிகர்களையும் சரியாக மிஸ் பண்ணுறேன். இந்த பாண்டியம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள்லாம் பார்ப்பீங்க, நீங்களும் அவங்களோட இருப்பீங்கன்னு நம்புகிறோம்மா. ஆனா நல்லா தானே அண்ணா இருந்தீங்க. நாங்க உங்களை மிஸ் பண்றோம், நீங்க எங்களை மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறோம் அண்ணா. தங்கச்சி, அதாவது எனக்கு வந்து 2 கண்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று தமிழர்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்களோட ஈழத்து தமிழர்கள். ரொம்ப பிடிக்குமா. கடைசியாக கூட வந்திருந்த என்னுடைய செல்லங்களை, குட்டிகளை ரொம்ப மிஸ் பண்ணுறம்மா. நீங்களும் என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும். இருக்கிற வயதில் தயவு செய்து சந்தோஷமாக இருங்க. திருப்பவன் சொல்கிறேன், எங்கூட பாலாஜி இருக்கிறாப்புல,
விவேக் இருக்கிறாப்புல ஐ ஆம் ஆல்வேஸ் பி ஹாப்பி, டோன்ட் வரிம்மா. வேற ஏதாவது கேட்க போறீங்களா செல்லா? அண்ணா இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியாது, கேட்கட்டும் அண்ணா. எந்த வித பிரச்சனையும் இல்லம்மா, யூ டெல் மீ. நீங்க எந்த விஷயத்த பார்த்து பிரியாக்காவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக அவங்க அந்த இடத்துல துன்பத்தையும் மறந்து உங்களை வழி அனுப்பி வைக்கணும்னு சொல்லி நடனம் ஆடி இருப்பாங்க. அதை இங்க இருக்க நிறைய பேர் விமர்சிக்கிறாங்கன்னா நீங்க அதை எப்படி எடுத்துக்கொள்றீங்க? தங்கச்சி, கதைக்கிறவன் கதைச்சு கொண்டே இருப்பான். நான் இதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு என் பொண்டாட்டியை பற்றி தெரியும், பொண்டாட்டிக்கு என்னை பற்றி தெரியும். கதைக்கிற ஆயிரத்துக்கும் நான் பதில் சொல்லித்திருந்தேன்னா எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியும். ஒரு அன்பின் வெளிப்பாடாத்தான் என்னுடைய பொண்டாட்டி ஆடி இருக்கிறாப்புல. அதை நான் சந்தோஷமாக ஏற்றுத்தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன். அவளை பற்றி யாருமே கதைக்க தேவையில்லை. என் செல்லத்தை பற்றி எனக்கு தெரியும். அவங்க குடும்பங்களை அவங்க பாருங்க. இப்போ எல்லாம் ஒருத்தன் அழுகிறானுண்டா அந்த கண்ணீரை கொண்டே ஆய்வு கூடத்துக்கு அனுப்பி இது உண்மையான கண்ணீரான்னு பார்க்குற அளவுக்கு இப்போ வந்திருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி பொண்டாட்டி தெரியும். நீங்களும் சந்தோஷமாக இருங்க செல்லுங்க, எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஐ லவ் யூ செல்லங்களா. ஐ ஆம் ஆல்வேஸ் பி ஹாப்பி. மிஸ் யூ கைஸ். பாய் செல்லக்குட்டிகளா, பாய். என்னுடைய உறவுகள்கிட்ட நம்பி விட்டுட்டு போயிருக்கிறோம்மா. நீங்கெல்லாம் பாப்பிக்கணும், எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்னு சொல்லலாம், தயவு செய்து இந்த குடி பழக்கத்துக்கு மட்டும் ஆளாயிருங்க. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களையே நம்பி உங்களோட குடும்பத்தை நீங்கள் புரிய செல்ல குட்டி செல்லா,